கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சிட்டாருல? அத உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா. பையன் நல்லாதான் இருக்கான், புத்திசாலி. அவன்கிட்ட நான் கேட்டேன், உன் பொண்ணு முக்கியமா இல்ல தொழில் முக்கியமா? ஜேர்னலிசம் தான் முக்கியம் சொல்றான். எப்ப ஜேர்னலிசம் முக்கியம் சொல்லிட்டானோ அவன் நான் மருமகனா ஏத்துக்கிறேன். சிவந்து நின்றாள் நித்தம் ஓர் முறை. எப்பவும் உன்னை நான் தொடர்வேனே, நிழல் பிரியாது உயிர் உன்னை வாழ்கிறேனே. செவ்விதழ்கள் தேனை குடித்தேன், தடுமாறி போகிறேன். செவ்விதழ்கள் தேனை குடித்தேன், தடுமாறி போகிறேன். ஓய்டை ஓய்ந்திடமா பதில் கூறடி. விலை கோடி கொடுத்தேனே. சூரியன் எழுந்து வந்தான், கண்டாள் தாமரை. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. காஷ்மீர் எல்லை பகுதியான கார்கிலில் எதிரிகள் ஊடுருவி உள்ள காரணத்தால்
விடுமுறையில் இருக்கின்ற மிலிட்டரி ஆபீசர்கள் எல்லோரையும் உடனே டியூட்டியில் ஜாயின் ஆக வேண்டும் என்று அரசு உத்தரவிடுகிறது. ஊருக்கு போய் நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் உடனே போயாகணும். நீ வருத்தப்படுறியா? இல்ல, வருத்தப்படல ராஜா. வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருந்த என்ன நீ ஏத்துக்கிட்ட, உன் மனசு கொடுத்த. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு மனைவி ஆக போறத நினைச்சு உண்மையிலே பெருமைப்படுறேன். என்ன காளிதாசி நீங்க? நான் வந்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு சொல்ல அப்படின்னு எந்த நேரத்துல வந்திருக்கிய? அந்த யமுனை இந்த காளிதாசன் வரத்துக்கு நேரங்காலம் பாக்குறது இல்லடா. அந்த கமிஷனர் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாதுன்னு நான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேன்ல. உனக்கு தூக்கம் வரலங்கிற சரிதான். இப்ப இங்க இருந்து உடனே போயிடு. கொஞ்ச நேரத்துல பத்திரிக்காரங்களா வரப்பாங்க. ஏற்கனவே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பெரிய அளவுல டமாரா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தோதா இப்ப என்னைய ஒன்னையும் சேர்த்து பார்த்தானுங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பேப்பர்ல கொட்டை இடத்துல ஹெட்லைன்ல போட்டுருவானுங்க. மாத்தி மாத்தி பேசி என்ன மயக்கிடலான்னு பாக்காத. முதல்ல அவனை டிரான்ஸ்பர் பண்றதுக்கான லெட்டரை கொடுறா. பாரு காளிதாசு, அது என்ற கையில இல்ல. இல்லங்கிற வார்த்தையை நான் கேட்டதே இல்ல. அப்படின்னா நீ கூட நான் சொல்றத கவனமா கேளு காளிதாசு. இனிமேல நீ சொல்றத கேட்டுக்கிட்டு நான் ரப்பர் ஸ்டாம்பா இருக்க மாட்டேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. நீ கவர்மெண்ட் பங்களாக்குள்ள இருக்க திமிர்ல என்னையே மிரட்டி பாக்குறியா? என்ன வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. ஆமா, ஒன்னதான். நீ ஏன் மரியாதை இங்கிருந்து வெளியே போறியா? செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே சொல்லிட்டுப்பா. ராமகிருஷ்ணா, ரவிசங்கர், முதல்ல இருந்தாலும் வெளியே அனுப்புங்க. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியே அனுப்புங்க. மழையா, அவங்க கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தை விட நான் கொடுக்கறதாண்டா ஜாஸ்தி. இப்ப போலீஸ கூப்பிடாம பாரு. போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். இந்த காளிதாசங்கிறவன் சிட்டியில அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுடிங்களுக்கு தலைவன். கரெக்ட் மிஸ்டர் விஜய். இங்க நடக்கிற எல்லா அராஜகத்துக்கும் காளிதாஸ் தான் காரணம் இந்த ஊருக்கே தெரியும். அரசாங்கமே இவங்களுக்கு பயந்துகிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்பேற்பட்டவருடைய போட்டோ நம்ம பேப்பர்ல வந்ததுன்னா அவன் என்னோட பிரச்சனை அழிச்சிடுவான். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கண்ணால பார்த்த நிஜங்களை பேனாவால எழுதி பேப்பர்ல போடுற விஷயம் தான் சார் ஜெர்னலிசம். இந்த மாதிரி அராஜகம் பண்ற ரவுடிகளை ஜனங்க முன்னாடி நிப்பாட்டி அவங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற சக்தி ஜெர்னலிஸ்ட்க்கு மட்டும்தான் உண்டு. மோகன் சார், நாம இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு காளிதாசோட அட்டுழியங்களை ஜனங்களுக்கு நல்லா புரியும்படி செஞ்சே ஆகணும் சார். விஜய், இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு என் பொண்டாட்டி பிள்ளை ஆணைகள் ஆகணுமா? எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். என் கையாலே என் தலைக்கு நெருப்பு வச்சு சொல்றியா நீ? அவனை ஏத்துக்கிட்டு யாராலையும் வாழ முடியாது. நீ போயிடு. இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. Now you are dismissed and get out. போயிடுறேன் சார். கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன் சார். உங்க பத்திரிகையில இதை போடலாலும் பரவாயில்ல. எனக்கு வேற பத்திரிகையில போட்டுக்க தெரியும். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த நாட்டை ஆள்ற மந்திரிய ஒரு ரவுடி கொலை பண்ணத கண்ணால பார்த்து அத போட்டோ எடுத்து பத்திரிகையில போட சொன்னா போடுறதுக்கு தைரியம் இல்லாத நீங்க மஞ்ச பத்திரிகை நடத்தலாம் சார். ஜேர்னலிஸ்ட் சாகலாம், ஜேர்னலிசம் சாகாது. குட் பை. ஹலோ.
நரசிம்மா, நீங்க அந்த காளிதாஸ் போட்டோவை பத்திரிகைக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு நல்லதா படலைங்க. பயமா இருக்கா? பத்திரிக்கைக்காரனா இருக்கிறவன் எதுக்கும் பயப்படவே கூடாது. என்னோட வேதனையை புரிஞ்சுக்குங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்க, கொலவெறி பிடிச்சவனுங்க. அவங்க நினைச்ச எந்த நேரத்திலயும் எது வேணாலும் செய்வாங்க. அவங்கள பகிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல விஜய். நீங்க அந்த போட்டோக்களை ஏன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கல விஜய்? குடுக்கலான்னு தான் போனேன். ஆனா உங்க அப்பா எங்க ஆபீஸ்ல இல்லையே. வேற ஆளுகிட்ட இந்த போட்டோ கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா காளிதாஸ்னால எல்லாருக்கும் பயம். அதனாலதான் நான் கொடுக்காம திரும்பி வந்துட்டேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு தடவை எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. பாரதி, இப்படி வா. ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற? நீ இந்த மாதிரி பயந்தனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை ஒரு கோயில பிறக்க மாட்டானா? ஏய், எனக்கு ஒரு சிங்கக்குட்டி மாதிரி பையன் வேணும். தருவியா? ஹலோ சார், நான் பிரசிடென்ட் சுந்தரம் பேசுறேன். காளிதாஸ் போட்டோவை நாம பேப்பர்ல போட போற தெரிஞ்சு அவன் தம்பி ஆளுநர் வந்து பிரஸ் அடிச்சு நிற்கிறான். எவ்வளவு தடுத்து முடியல சார், எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி நாசம் பண்றான். காளிதாஸோட ஆளுங்க பிரஸ் கொளுத்திக்கிட்டு இருக்காங்களா? நான் இப்போ வந்துடுறேன், நீ தைரியமா இரு. ஹலோ, நான் பாரதி பேசுறேன். எங்க அப்பா வந்துட்டாரா? பேச்சுக்காரன் நாய எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை விட வேண்டியிருக்கும். கொடுத்துடு, அந்த நெகட்டிவ் உள்ள மரியாதை என்கிட்ட கொடுத்துடு. இந்த தில்லுமுலையெல்லாம் பத்திரிகையில போடாம நான் விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் அந்த நெகட்டிவ்ஸ் தர மாட்டேன். ரொம்ப துள்ளாத கண்ணு. நீ அந்த நெகட்டிவ்ல தரலன்னு வச்சுக்க, உன்னை நசிக்கிட்டு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. போலீசி சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி அயோக்கியங்களை நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன்டா. அவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரோட மக ஏன் கால வருதா? கர்ப்பிணி பொண்ணு இப்படி கீழே உட்காரது அரசுக்கு நல்லது தெரியுமா? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்ய. விஜய்க்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவரை விட்டுடுங்க. உன் புருஷன் நாங்க சொன்ன மாதிரி நெகட்டிவ் கொண்டாந்து தர வரைக்கும் நீ தோப்புக்காரன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தோப்புக்காரன் போடுறேன். வேண்டாம் பாரதி, இந்த நாய்க்கு சொல்றது எதையும் கேட்காத. வேண்டாம் பாரதி, நீ உள்ள போயிடு. அவங்க சொல்றதை கேட்காத. விடுங்கடா, விடுங்கடா. செஞ்சிடாதீங்க. அவரை விட்டுட சொல்லுங்க. நான் சொல்றதை கேளு பாரதி. உள்ள போ பாரதி. வேண்டாம் பாரதி, வேண்டாம் பாரதி. சாவாச்சா தம்பி.
அவளை விடுங்கடா. நெகட்டிவ்ஸ்ல எங்கடா வச்சிருக்க? வீட்டுல இருக்கு. நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரூம்லதான் இருக்கு. வா. கதவு திறடா. நரசிம்மா நரசிம்மா